தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் தாயகம் திரும்பும் போது அவர்களின் பாதுகாப்பை இந்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் மூத்த சகோதரர் 92வது வயதில் உடல்நிலை குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். இதில் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் இந்திய அரசின் அனுமதியோடு தாயகம் திரும்பி வருகிறார்கள். இங்கிருந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தாயகம் திரும்பிய நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்திய அரசின் கடமையாக உள்ளது. இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து சொந்த மண்ணுக்கு செல்லும் மக்கள் அவரது இல்லத்துக்கு செல்வதை இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீர்தூக்கி பார்ப்பார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே மைக்கோக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டது. தற்போது கொடுக்கலன்றது அவங்க கட்சிக்கிடையே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க, வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. திமுக தரப்பில் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். 2026 தேர்தல் விசிக எத்தனை இடங்கள் போட்டியிடும்? உங்களுடைய இருக்கும். அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது முடிவு செய்யும். ஒற்றை இலக்க இரட்டை இலக்க அதான் அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யும்.